எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம சௌந்தர்யாவின் கர்மா எவ்வளவு தூரம் ஈஸியாக வேலை பார்க்குது அப்படிங்கிறத பார்த்தீங்களா? அதாவது இது சௌந்தர்யாவின் கர்மான்னு சொல்கிறத விட நம்ம ஒன்று செஞ்சோம் அப்படின்னா நமக்கு திருப்பி ரிப்பீட் அடிக்கும் 1000 மடங்கு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ அதை நேற்று ஒரு சம்பவம் பயங்கரமாக நிறைவேற்றுச்சு. ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் பேசுகிறீங்க, கேட்டீங்க. ஸோ நான் இன்னும் சேகரிச்சிட்ருக்கேன். வந்த பிறகு ஆக்சுவலாக மேக்ஸிமம் வந்துருச்சு. அது நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு 7 மணிக்கு நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகேங்களா? 7-7:15 நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்போ பார்த்து ஜாலியாக இருங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய மெசேஜ் இருந்துச்சு, அதனால தான் சொல்கிறேன். சரி, ஓகே. இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யாவின் கர்மா தான். அதாவது ஒரு விஷயம் நீ பண்ணுற அப்படின்னா அப்படி வேறு லெவலில் ஒரு அடி அடிக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அது எல்லா பிக் பாஸ்லையும் நடந்திருக்கு. இந்த பிக் பாஸ்லேயும் அதுவும் இன்ஸ்டண்ட்டாக நடந்தது இதுதான். அதாவது நேற்று நைட்டு ஒரு விஷயம் சொல்கிறா ஒருத்தி, அடுத்த நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடிக்குது. அதுவும் எப்படி அடிக்குதுன்னா பயங்கரமாக அடிக்குது. அழுது புலம்பி சில விஷயங்கள் நடக்குது. நான் யாரை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறது தெரியும். சௌந்தர்யா சாச்சனா இஷ்யூ தான். சரி, சௌந்தர்யா உட்காந்துட்டு எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணுறாங்க. விஷால் இப்படிப்பட்டவன், ரஞ்சித் இப்படிப்பட்டவர், நீங்களாம் மாற்றிக்கணும், தீபக் மேனஸ் பற்றி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவங்க அடுத்த நிமிஷம் பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க ஒரிஜினல் ஃபேஸை கிழிச்சு தள்ளிட்டா. ஜெஃப்ரி வேண்டுறா, விஷால் கத்த ஆரம்பிச்சிட்டான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தீபக்லாம் இப்படி டான்ஸ் ஆடுறாரு. ஸோ ரஞ்சித் இப்படின்றாரு டான்ஸ் ஆடுறாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட முகத்திரைகள் நேற்று வெளியே வந்துச்சு. நான் இந்த மாதிரி தான் சேஃப் கேம் ஆடாமல் தூக்கி அடித்து ஆடணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை கரெக்டாக சௌந்தர்யா பண்ணாங்க. பட் அதற்காக சௌந்தர்யா எல்லாத்துக்கும் கெத்து பண்ணிட்டாங்கன்றது நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்கிறேன்னா, இது பண்ணிட்டாங்களா, இது பண்ண உடனே இந்த சிறுவண்டு என்ன பண்ணுது, சாச்சனா இவங்களை டீக்ரேட் பண்ணுது. அதாவது நீங்கள் ஒன்றும் சரியில்லை, உங்கள் லட்சணம் இல்லை, பைத்தியக்கார மாதிரி பண்ணுறீங்க, உங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதுக்கடுத்து என்ன சொல்லுது, ஒரு உரிமையில் பேச ஆரம்பிக்குது. அதாவது நீங்களாம் என்ன பண்ணுற, நீங்களாம் வேஸ்ட்டு, நீங்களாம் பாரு இந்த சாட்டர்டே வீக்கெண்டில் ஒன்று வச்சு சேரம்பர் அப்படின்ற மாதிரி அடுத்து செய்யுது. அது சொன்ன மாதிரியே சாட்டர்டே வீக்கெண்டில் இன்றைக்கி சேதுபதி அவர்கள் சௌந்தர்யாவை கேட்டார். கரெக்டாக இந்த இஷ்யூ வரும், இந்த இஷ்யூ கேட்கப்பட்டிருக்கு, கிராசரி டாஸ்க்கும் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செஞ்சுட்டாங்களாம் வச்சு சௌந்தர்யாவை. சரியா, இப்போ என்ன பண்ணுறாங்க, சௌந்தர்யா ஒரு ஃபீல் பண்ணி ஜாக்லின்ட்ட போய் அழுதுறாங்க. ஏன்னா நிறைய வார்த்தைகள், அதாவது விஷத்தை குடி, சரியா, அப்புறம் நீ இவ்வளோ கேவலமானவ, நீ அசிங்கமாக இருக்குது, உன்னை பார்த்தா நீ அழுகுறத பார்த்தா சிரிப்பாக வருது எனக்கு, நீ அழுகிற மாதிரியே தெரில அப்படின்ற மாதிரிலாம் சொன்னவல்ல. என்ன பண்ணுறாரு, ஆண்டவன் வெயிட் பண்ணுறாரு. ரைட், ஓகே, நீ சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி வெயிட் பண்ண வச்சு விஜய் சேதுபதி எப்படி உங்கள் அப்பாக்கார அடிக்க மாட்டார் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு சுச்சுவேஷனை உருவாக்குறார் ஜெஃப்ரி மூலமாக. அப்படி இப்படின்னு வருது. விஜய் சேதுபதி அப்போ கேள்வி கேட்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறார். அதனால் என்ன பண்ணுறாருன்னா, நீ மிச்சவங்க சொன்னால் கேட்டுருவியா, நீ எப்படி கேட்டிருக்கியா முன்னாடி அப்படின்னு சொல்லி ஒரு தடவை ஹார்ஷாக ஒன்று பேசிக்கிறார். அது ஹார்ஷ் கூட கிடையாது, ஒரு டோன் கொஞ்சம் உயர்த்தி, நீங்கள் அப்படி தான் கேட்குறீங்களா சாச்சனா, யாராவது சொன்னால் நீங்கள் உங்கள் கேள்வியை கேட்குறீங்களா, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு குலுங்கி அழ ஆரம்பித்தது. நேற்று சௌந்தர்யாவோட அழுகையை பார்த்து யாரும் அந்தளவுக்கு சிரிக்கலை. ஒரு சில பேர் சிரிச்சிருப்பாங்கன்னு வைங்களேன், அவங்க ஹேட்டர்ஸ்னு வச்சுப்போம். இல்லை நியூட்ரல் ஆடியன்ஸில் ஒரு சில பேர் பிடிச்சிருக்காது, அப்படி வச்சுக்கலாம். ஹேட்டர்ஸ் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பொண்ணு சும்மா அழுதுட்டு இருக்குன்னு சொல்லி நினச்சிருப்பாங்கல்ல, அப்படி விட்டுருங்க. ஆனால் நேற்று சாச்சனா அழுகும்போது 100 பேரில் ஒரு 10 பேர் தான் பார்த்தீங்கன்னா ஐயோ பாவம் அந்த பொண்ணு, சின்ன பொண்ணு அப்படின்னு இது பண்ணியிருப்பான். 90 பேர் கொண்டாடுறேன், சூப்பர், வேற லெவல், என்ன பேச்சு பேசுகிற நீ சௌந்தர்யாவை, அழுதா காமெடியாக இருக்கா, அப்போ நீ அழுகிறது எப்படி இருக்குது பேன்ட்டு அப்படின்ற மாதிரி ஓட்டி தள்ளிட்டேன், பிரித்து மேய்ஞ்சிட்டேன். சௌந்தர்யா கர்மா இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா சர்வ் ஆகிடுச்சு. இந்தா உனக்கு தான் அப்படின்னு சொல்லி சாச்சனா. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எந்த லெவலுக்கு அப்போ அவங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரே அடியில் அடிக்குது பாருங்கள், எவ்வளோ டிமீனிங் வேர்டு, டீக்ரேடட் வேர்ட்ஸு. ஸோ இதெல்லாம் விஜய் சேதுபதி என்ன பண்ணுறாரு, கேட்காரா, கேட்கல. அதுக்கு மேலே சௌந்தர்யாவுக்கு இன்றைக்கி கிராசரியில் போட்டு ரோஸ்ட்டு, உட்காந்து கேட்டதுக்கு ரோஸ்ட்டு. நல்லா வருவீங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் மக்கள் ரொம்ப திருப்தியாக, அப்பா இவ்வளோ எப்படியாச்சும் வெளியே தரணும்னு நினச்சிருந்தாங்க, வெளியே ஆகலை. ஆனால் நீ அழுதை பார்த்து எங்களுக்கு சிரிப்பாக இருந்துச்சுன்னு சொல்லி நிறைய பேர் என்ன சொன்னாங்க. ஸோ அதுதான் கர்மா. ஸோ கர்மா நீங்கள் நம்புங்க, நீங்கள் செய்கிறது பல மடங்கு உங்களுக்கு திருப்பி வரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இப்போ நானும் தான் எல்லாத்தையும் கலாய்க்கிறேன்ல, என்னையும் கலாய்ப்பாங்க ஃப்யூச்சரில் அப்படிங்கிறது நான் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.